வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஏன் பணக்கார ஏழைக்கான கேப் ரொம்ப அதிகமாகிட்டே போகுது. அதாவது எப்படி சொல்லணும்னா, என் அப்பா சம்பளம் வாங்கினார். ஆனால் அவர்னால ஒரு தோட்டம், ஒரு ஒரு இடம் இதெல்லாம் ஈஸியாக வாங்க முடிஞ்சுச்சு. அதே சம்பளத்தை அதே இன்ஃப்ளேஷன் ரேட்டுக்கு ஈக்குவலான சம்பளத்தை நான் வாங்கும்போது என்னால் ஏன் வாங்க முடியல? நிலத்தோட ரேட்டில் ரொம்ப அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட 30 இயர்ஸ் 40 இயர்ஸ் சேர்த்து வச்சா மட்டும்தான் வாங்க முடியாது. இதுக்கான காரணம் என்ன? இல்லை நம்மளுடைய வாழ்க்கை எக்கனாமி எவ்வளோ வீக் ஆகிடுச்சா, இல்லை நம்மளுடைய வாழ்க்கை அவ்வளோ முன்னேறலையா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதற்கான முதல் காரணங்கிறது ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இந்தியன் கவர்மெண்ட் வருஷம் ரிப்போர்ட்டில் ஆவரேஜ் இன்ஃப்ளேஷன் ரேட்டுங்கிறது கடந்த 30 இயர்ஸாகவே வெறும் 3%, 3 to 4%, 6% தான் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஏன் லேண்டோட ரேட்டு இதெல்லாம் இவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படிங்கிற முதல் காரணம் அன்ஈவன் கேஷ் ஃப்ளோ. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முதல்ல நம்ம அப்பா காலத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு பொருள் வாங்குறாங்கன்னா எல்லா பொருளும் வாங்குறாங்க, அவங்களும் ஒரு பொருள் விற்பாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு பண்டமாற்று முறை தான். ஆனால் அதுக்கு ஒரு சின்ன மீடியம் மணி. ஸோ அவங்க ஒரு ட்ரெஸ் வாங்குறாங்கன்னா அது பக்கத்து ஊர்லேருந்து வந்திருக்கும். இப்போ காய்கறி வாங்குறாங்கன்னா அது இன்னொரு ஊர்லேருந்து வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே அவங்களோட சுற்றுவட்டார சில கொஞ்சமான ரேடியஸ்குள்ளது மட்டும் தான் வந்திருக்குமே தவிர, வெளியிருந்து எல்லாமே ஒரு மாஸ் ப்ரொடக்ஷனாக ஒரு கம்பெனி பண்ணி அதை வாங்குற மாதிரி இருக்காது. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. நம்ம காலையில் எந்திரிச்சு பல்லு விளக்குறதுலேருந்து, குளிக்கிற சோப்புலேருந்து, போகிற ட்ரெஸ்ஸுலேருந்து, போகிற ஷூலேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 50 to 60% ஆஃப் பொருட்களாவது ஒரு கம்பெனி, அதாவது 1 or 2 பிக் கார்பரேட் கம்பெனிஸ்கிட்டேருந்து வர்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த ஒவ்வொரு பொருளுடைய லாபமும் எங்கே தான் போய் சேருது? அந்த ஒரே ஒரு கம்பெனிக்கு தான் போய் சேருது. ஸோ இதனால என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ யோசிச்சு பாருங்க, நான் எல்லாத்துக்கிட்டேயும் பணம் போகும்போது, அதாவது அப்பா காலத்தில் எல்லாத்துக்கிட்டேயும் பொருள் வாங்கும்போது என்னாகும்? மணி ஈவனாக கேஷ் ஆகும். எல்லாத்துக்கிட்டையும் அந்த லாபம் போய் சேரும். ஸோ மக்கள்கிட்ட அதிகமான பணம் புழங்கும். ஸோ அதே மாதிரி நம்மகிட்டையும் சில பணங்கள் வரும். அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ நம்ம வாங்குகிற எல்லா பொருட்களுடைய லாபம், அதாவது ஒரு கேஷுங்கிறது என்ன, அது ஒரே இடத்துல போய் அக்குமுலேட் ஆகுது. ஒரே 1 or 2 கார்பரேட் கம்பெனிஸ்ட்டு போய் அக்குமுலேட் ஆகுது. அப்போ இதனால மக்களுக்கு எந்த இதுவும் வராதா அப்படியும் கிடையாது. என்னென்னா கவர்மெண்ட்டுக்கு இதனால கம்பெனி டேக்ஸ் கட்டும், எம்ப்ளாய்மெண்ட்ஸ் கிடைக்கிது, இது மாதிரி இதில் நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆனால் ஒரு மேஜர் அமௌண்ட் ஆஃப் மணி ஒரு கம்பெனிகிட்டே போய் சேருது. இதனால என்ன கேட்டிங்கன்னா, அது திருப்பி ரிட்டர்ன் பேக் மக்கள்கிட்ட வர்றது கிடையாது. ஸோ அவங்களுக்கான பையிங் பவருங்கிறது, அந்த கம்பெனிக்கான பையிங் பவர் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ என்ன பண்ணுறாங்க, அவங்களால எல்லா பொருட்களையும் ஈஸியாக வாங்க முடியும். இதுதான் முக்கிய காரணம். ஸோ அப்போனா எங்கெல்லாம் மக்களோட பணம் புழங்குது, மக்களோட பணம் போய் அக்குமுலேட் ஆகுதோ அதுதான் பெரிய இண்டஸ்ட்ரியாகவும், அவங்ககிட்ட பிக் வெல்த்துமு, அவங்களால பையிங் பவர் அது ரொம்ப அதிகமாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு எடுத்திங்கன்னா, இப்போ ஐபிஎல் கிரிக்கெட் எடுத்துக்கங்களேன், மக்களோட பணம் பீப்புள் மணி அங்கே ரொம்ப போய் அக்குமுலேட் ஆகுது. ஸோ அதனால தான் அது அவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரியாக இருக்குது. அடுத்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, நம்ம தான் போய் காசு கொடுத்து வாங்குகிறோம். ஒருத்தரே இப்போ ஒரு படம் எடுத்திங்கன்னா 2000 கோடி 3000 கோடி தான் வசூல் பண்ணுறாங்க. ஸோ ஒருத்தர் போயோ யாருமே போய் 2000 கோடி 3000 கோடிக்கு போய் படம் பார்க்கறது கிடையாது. எதனால்? மக்கள் நம்ம ஒவ்வொருத்தரும் 100, 200, 500ன்னு போட்டு டிக்கெட் எடுக்கிற காசு தான் அங்கே 2000 கோடி 3000 கோடி அக்குமுலேட் ஆகுது. ஸோ எங்கெல்லாம் மக்கள் காசு புழங்குதோ, ஒரே இடத்துல போய் புழங்குதோ, அங்கே தான் அமௌண்ட் ஆஃப் மணி அக்குமுலேட் ஆகி அவங்களுக்கான பையிங் பவர் அதிகமாகுது. ஸோ நம்மகிட்ட அந்த மாதிரி பணம் அக்குமுலேட் ஆகிறது கிடையாது. ஸோ இதுதான் முதல் காரணம். ரெண்டாவது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போது இதுக்கு முதல்ல லேண்டுங்க சர்வைவலுக்காக இருந்துச்சு. எங்கள் அப்பா வாங்கினாருன்னா அவர் விவசாயம் பண்ண வாங்கினார், இல்லை ஒரு சின்ன வீடு கட்ட வாங்கினார், அவ்வளோதான் அவருடைய தேவை இருந்துச்சு. அதுக்கு மேலே நிலத்தை அவர் யோசிக்க கூட மாட்டார். ஆனால் இப்போ நிலங்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறிடுச்சு. இன்றைக்கி போட்டால் அப்போ கடைசிக்கு என் பையனோட காலத்துக்காவது அதிகமாகிடும், அப்போ அது உதவும். அல்லது நான் கடைசி காலத்தில், அதாவது என்னுடைய மருத்துவ தேவைக்கோ என்னோடய வயசான காலத்தில் தேவைப்படுதுன்னா அதுக்கான இடத்துல வாங்கி வைக்கிறேன். இந்த மாதிரி அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும், அது ஒரு சம்பாதிப்பதற்கான ஒரு வழியாக எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது ரெண்டாவது காரணம். மூணாவது காரணம் என்னென்னா, நம்மளுடைய பையிங் எக்ஸ்பென்ஸுங்கிறது அதிகமாகிடுச்சு. எப்படி சொல்கிறீங்க, என் அப்பா அப்போ இருந்தார், அவருக்கு அதிகபட்ச தேவையில்லாத செலவுகள் சாப்பாட்டுக்கு செலவு தான், தேவையில்லாத செலவு கிடையாது. அவருக்கான செலவுகள் சாப்பாட்டு செலவு இருந்துச்சு. அப்புறம் என்னது,
துணிக்கான ஐ மீன் ட்ரெஸ்ஸுக்கான ஸ்பெண்டிங்ஸ் இருந்துச்சு. இதை தாண்டி ஸ்பெண்டிங்ஸுங்கிறது அப்பப்போ சினிமா போவாங்க, இந்த மாதிரி ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. சோஷியல் மீடியா சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்குது, அப்புறம் ட்ரெஸ் அதிகமாக வாங்குகிறோம், வெளியே போகிறோம், தென் மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறது, மந்த்லி ஒரு ஃபேமிலிக்கே 1000-2000 பக்கமாக நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி காஸ்ட் ஆஃப் எக்ஸ்பென்ஸுங்கிறது ரொம்பவே அதிகமாகிடுச்சு கம்பேர்ட் டு. இது வந்து வேறு வழி இல்லாமல் வந்து முன்னேறிட்டு வரோம். ஸோ அதனால் வந்து நமக்கு இதெல்லாம் தேவைப்படுது அப்படின்னு வச்சுக்கலாமே. ஸோ இது ஒரு காரணம். இது வந்து அவ்வளோ பெரிய காரணம் கிடையாது. நான் இதில் வச்சு நான் நிலத்தை வாங்கிக்கலாமா அந்த மாதிரி அப்படிலாம் கிடையாது. ஆனால் இதுவும் ஒரு காரணம். ஸோ அடுத்து இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கான வழியே கிடையாதா? ஐ மீன் எனக்கான பையிங் பவர் அதிகப்படுத்தவே முடியாது, நான் சேலரி வாங்கி. இதுக்கு வழி இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து அசட்ஸ் அதிகமாக வாங்குறது. அதாவது நான் ஒரு நிலத்தை வாங்கினேன்னா அதை வந்து மற்றவங்க யூஸ் பண்ணுவாங்க, அதனால் எனக்கு வந்து இன்கம் வரும். ஸோ வந்து இந்த மாதிரி அசட்ஸ் வாங்குறது, ஸ்டாக்ஸ் மார்க்கெட்டை இன்வெஸ்ட் பண்ணுறது, ஈவன் ஒரு ஸோ இந்த மாதிரி இப்போ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துருக்கு. இது எல்லாமே வந்து இந்த மாதிரி எக்ஸ்பென்ஸ் அதிகப்படுத்தினாலுமே இந்த டெக்னாலஜி வந்து, ஆனால் வந்து நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அதிகப்படுத்தியிருக்கு. எக்ஸாம்பிள் யூடியூப்னு ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம் இருக்குது, இன்ஸ்டாகிராம் பிளாட்ஃபார்ம் இருக்குது. நான் இதெல்லாம் வந்து என்னுடைய ஸ்கில்ஸை போஸ்ட் பண்ணி இது மூலிமா நான் வந்து இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸுங்கிறது நமக்கு இருக்குது. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணுறது தான் வழியை தவிர வெறும் எக்ஸ்பென்ஸை நோக்கி ஓடினோம்னா நம்மளால் இந்த லூப்லேருந்து வெளியே வர முடியாது. தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.